அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம். இப்பொழுது எழுத்தாளர் மேலாண்மை பொன்னுச்சாமி அவர்கள் எழுதிய உயிரை விட சிறுகதை. பொழுதாவது கஞ்சி ஊத்து. பூச்சன் மாரியம்மாளை துரிதப்படுத்தினான். லங்கோடு கொடியில் கிடந்தது. எடுத்து இடுப்பில் மாட்டிக்கொண்டான். அதற்கு மேல் வேட்டியை கட்டி கொண்டான். என்ன, இன்னும் சோறு வைக்கலையா? குரலில் ஒரு அதட்டல் தொனித்தது. ஏறிட்டு பார்த்தாள். அவளது பார்வையில் பயம் தெரியவில்லை, எரிச்சல் அனல் வீசியது. எதுக்கு இப்படி பறக்கிற? வேற வேலைக்கு போகணும்னா தள்ளி விட்டாலும் அசைய மாட்டேன். கூரை மேயணும்னா இப்படி குதியாலும் போடுதிய, எதுக்கு? இந்த மயிரெல்லாம் உனக்கு எதுக்கு? பேசாமல் கஞ்சி ஊற்றுன்னா ஊற்ற வேண்டியதானே என்று சத்தம் போட்ட பூச்சன் தொடர்ந்து தனக்குள் பேசிக்கொள்வதைப் போல சலிப்போடு முணுமுணுத்து கொண்டான். ஒரு ஜோலிக்கு போகணும்னா இவகிட்ட பாதி உசுரை கொடுக்க வேண்டியிருக்கு. அதற்குள் தட்டு பலகையும் ஆக்கை குச்சியையும் எடுத்து வெளியில் வைத்து கொண்டான். அவனுக்குள் ஒரு உற்சாக நதி பிரவாகம் எடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. இவள் சொல்வது நிஜம்தான். வேறு விதமான கூலி வேலைக்கு செல்ல வேண்டிய நாட்களிலெல்லாம் அழுத்து சலித்து கொள்வான். விருப்பமே இல்லாமல் நெட்டி தள்ளுகிற ஜீவன நிர்பந்தத்திற்காகத்தான் நகருவான். ஆனால் கூரை வேய்தல் வேலை வந்துவிட்டால் அவனுக்குள் ஒரு சந்தோஷமான ஈடுபாடு வந்துவிடும். மனசுக்குள் கும்மாளமிடும் குதூகலம் அவனது துருதுருத்த செயல்களில் முகம் காட்டி சிரிக்கும். உற்சாக பரபரப்பில் காலில் சக்கரம் கட்டி கொண்டு அலைவான். அவனுக்கே அந்த வித்தியாசம் புரியத்தான் செய்கிறது. அவனும் பல தடவைகள் யோசனை பண்ணி பார்த்திருக்கிறான். கூரை மேய்ச்சல்ல மட்டும் நமக்கு ஒரு பிடிப்பு, ஆர்வம் இருக்கே, இது ஏன்? என்ன காரணம்? மற்ற கூலி வேலைகளெல்லாம் எந்த கிராமத்து உழைப்பாளியும் செய்துவிடக்கூடிய சராசரித்தனமானது. ஆனால் இந்த கூரை வேய்தல் ஊருக்கு ஓரிருவருக்கு மட்டும்தான் தெரிந்திருக்கக்கூடிய தனித்துவமான உழைப்பு கலை என்பதால இந்த பிடிப்பு. மற்ற வேலைகளில் பிறரால் ஏவப்பட்டும் கண்காணிக்கப்பட்டும் செய்வதைப் போல் அல்லாமல் இதில் பிறரை ஏவுகிறவனாகவும் கண்காணிக்கிறவனாகவும் இவன் திகழ முடிகிறதே. அதனாலா அவனுக்கு பிடிபட்டதில்லை. ஊற்றி வைத்த கம்பங்கஞ்சியை அள்ளி குடித்தான். கம்பங்கஞ்சிக்கு கடிச்சுக்கிட அவனுக்கு எப்போதும் தேவைப்பட்டதில்லை. வாயை கழுவி துடைத்து கொண்டான். கொடியில் கிடந்த அழுக்கான சட்டையின் பையை துளைவினான். ஒரு சிகரெட் கிடந்தது. மாரியம்மா, தீப்பெட்டிடுமா. அவள் மீண்டும் ஏறிட்டாள். கண்டனத்துடன் பார்த்தாள். குடிக்கிற கஞ்சி சீரட்டு தான் கேட்குதோ? கொத்து வேலைக்காரன் இப்படி சீரட்டா ஊதுனா கட்டுப்படி ஆகுமாயா? ஆச்சி நூக்குற நூல் ஐயர் பூநூலுக்கு தான் வரும். கத்திரி சீரட்டா குடிக்க? 8 பைசா சீரட்டு தானே. துட்டை விட்டு தள்ளியா? உடம்பு என்னத்துக்காகும்? ஒன்று வச்சு தானேயே எங்கள் ஆட்டம். சுவர் இருந்தால் தானே சித்திரம் வர முடியும். பிள்ளைய எங்கே காணலையே? தெருக்காட்டில் விளையாடுங்க. சரி தீப்பெட்டி எடு, நேரமாகுது. பற்ற வைத்து கொண்டான். காந்தலான அந்த புகை உள்ளுக்குள் மோதி பரவி வெளிவரும்போது மனசுக்குள் ஒரு சுகம் நுழைகிறது. இதமாக தழுவிக்கொள்கிறது. சரி, நான் போயிட்டு வரேன். பார்த்து போயா, கிசகம் வராமல் பார்த்துக்கோ. ஏதோ ஊருக்கு விருந்துக்கு செல்பவனைப் போல ஆர்வத்தோடும் சந்தோஷ களிப்போடும் புறப்பட்டான். தட்டுப்பலகையும் ஆக்கை குச்சியும் தோளில் வைத்து கொண்டு நடக்கிற போது பெருமிதத்தில் கூட கொஞ்சம் நிமிர்ந்தான். அவன் விட்ட புகையை ஆவணி மாதத்து மெலிந்த காற்று உருத்தெரியாமல் தன்வயமாக்கி கொண்டது. சோலையப்ப நாடார் முதல் நாளே கூரையை பிரித்து போட்டிருந்தார். பூச்சனை பார்த்ததும் அவர் முகம் மலர்ந்தார். சந்தோஷத்துடன் வரவேற்றார். வா பூச்சா, வா, வெள்ளத்திலே வந்துட்டிய? ஆமாம் முதலாளி, மேட்சலை காலகாலத்தில் முடிச்சுட்டு போக வேண்டியதானே. அவர் மிகவும் பூரித்து போய்விட்டார். பலமாக உபசரித்தார். இந்த காப்பி குடி. சேகரே, கடையில் போய் பூச்சனுக்கு 4 சீரட் வாங்கிட்டு வாடா. ஆக்க முடியெல்லாம் நனைய போட்டிங்களா முதலாளி? நேற்று ரவையே போட்டாச்சு பூச்சா. ஆக்க பிடிக்கிறதுக்கு யாரை கூப்பிட்டுருக்கிய? நம்ம தீக்குளித்தி மூர்த்தி. அவரே போய் மொச்சு கட்டை வெட்டிட்டு வர சொல்லிருங்க. முகடு போடுறதுக்கு வேணும்ல. காஃபி என்ற பெயரில் வழங்கப்பட்ட தேநீரின் ருசியில் மனசு லைக்க அண்ணாந்து பார்த்தான். கூரையை சுமந்து நின்ற கைமரங்களும் குறுக்கு வாரிச்சுகளும் வல்லடை கட்டைகளும் நன்றாக திருத்தி அமைக்கப்பட்டு கச்சிதமாக இருந்தது. நிறைய புதிய நார்கள் கட்டப்பட்டிருப்பதை கவனித்தான். காலை வெயில் வஞ்சகமில்லாமல் வீட்டுக்குள் சுதந்திரமாக விழுந்தது. மரக்கட்டுகளின் நிழல்கள் சதுரம் சதுரமாக சுவர்களில் தெரிந்தது. வீட்டுக்கு வெளியே வந்தான். நேற்று பிரித்த கூரையில் சேதப்படாமல் இருந்த கம்பந்தட்டைகளை ஒதுக்கி பிரிக்கப்பட்டு சின்ன சின்ன முடிச்சுகளாக கட்டப்பட்டு அடுக்கப்பட்டிருந்தன.
4 வருஷ புகையில் அந்த தட்டைகள் செங்கலிச்ச நிறமாக மாறி போயிருந்தன. போன மாசம் அறுத்த புதிய கம்பந்தட்டை பச்சை உலர்ந்து போய் சிமெண்ட் நிறத்தில் அழகாக கிடந்தது. வீட்டை சுற்றிலும் ஒழுங்கில்லாமல் குவிந்து கிடக்கிற இந்த பழசு புதுசு தட்டைகளை எல்லாம் பூச்சனின் கை வரிசையால் வீட்டின் மேல் கூரையாக பட்டாளத்து சிப்பாய்களாக ஒழுங்கு செய்யப்பட்டுவிடும். 4 வருஷத்துக்கு இனி கவலை இல்லை. மழையோ காற்றோ வெயிலோ எந்த கொம்பனும் நெருங்க முடியாமல் இந்த பட்டாளத்து சிப்பாய்கள் பார்த்து கொள்வார்கள். சரி, தீக்குளித்து வந்துட்டாரா? மேலே ஏறுவோம். முடி யாரை எடுத்து போகிறது? ஏன் நானே எடுத்து எறிகிறேன். அப்போ சரி. ஏணியில் கால் வைப்பதற்கு முன் குலதாம்பரத்தை மனதிற்குள் நினைத்து கொண்டான். மேய்ச்சலுக்கு நான் பொறுப்பு, எனக்கு நீதான் பொறுப்பு என்று உதடுகளை அசைக்காமல் மௌனமாக நினைத்து கொண்டான். பொறுப்பை இறக்கி வைத்த நிம்மதியோடு உற்சாகமாக ஏணியின் பழுதுகளில் வலதுகால் வைத்து ஏறினான். கூரை வேய்தல் வேலை மளமளவென்று நடக்கிறது. காக்கியில் தைத்த லங்கோடு அவன் இடுப்பிலிருந்து தொடை வரை மறைத்திருந்தது. வேட்டியை தலையில் சுற்றி கட்டியிருந்தான். கீழிருந்து அம்பாக பாய்ந்து வருகிற முடிகளை லாவகமாக பிடித்து சப்பென்று வைத்து கம்பருத்தியால் குறுக்கு கட்டை அறுத்து குலைத்துவிட்டு பரப்புகிறான். ஒவ்வொரு வரிசைக்கு முதலில் நீலமுடி போடும் என்கிறான். அப்புறம் பழைய முடி கேட்கிறான். அப்புறம் புதுசில் நறுக்கண முடி கேட்கிறான். அவன் உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு சோலையப்ப நாடார் ஓடி ஓடி அலைகிறார். கட்டுகளை வீசி வீசி எறிகிறார். வியர்வை வியர்த்து கொட்டுகிறது. வீட்டு பெண்கள் ஓடி ஓடி தண்ணீர் சுமக்கிறார்கள். தட்டை கட்டு குவியல்களில் பானை பானையாக கவிழ்த்து தெளிக்கிறார்கள். மனிதர்களுக்கு வெறிபிடித்ததை போல வேகு வேகு என்று அலைகிறார்கள். வேலைக்கு சிறகு முளைத்து பறக்கிறது. வீட்டுக்குள் விழுகிற சதுர நிழல்கள் வரிசை வரிசையாக மறைந்து முழுமையான நிழலாக வளர்கிறது. சோலையப்ப நாடார் கீழிருந்து கம்பந்தட்டை முடிகளை எரிந்து கொண்டிருந்தார். அவருக்கு முடி எறிகிற நுட்பம் தெரியவில்லை. அவனை விட்டு விலகி பாய்கிற முடிகளை பூச்சன் பிடிக்காமல் விட்டான். உயரத்திலிருந்து கண்டனத்துடன் பார்த்தான். யோ, முடிய ஒழுங்கா இங்கே பார்த்து போடுமையா? போடுதல்ல பூச்சா, நல்லா போட்டிரு. நான் எங்கே நிற்க, நீ போடுற முடி எங்கே போகுது பாரம். காத்தடிக்குது, அதுக்கு நான் என்ன செய்ய? வாளி தண்ணியில் தூர முக்கி நினச்சி நுனியை பிடிச்சி எரியும். காத்தடிக்கிறத பார்ப்போம். நாடார் முகம் கொராவி போனதை பார்க்கும்போது அவனுள் சந்தோஷம் துள்ளுகிறது. கம்பந்தட்டை முடியின் தூர் பகுதியை தண்ணீரில் நனைத்து மறுமுனையை சரியாக பிடித்து வீசுகிற போது நிஜம்தான், காற்றை கிழித்து கொண்டு சர்ரென்று பாய்கிறது. பூச்சனிடமே போய் சேருகிறது. பார்த்திருமையா, உம்மை காத்து என்ன செஞ்சது? அவன் குரலில் வெளிப்படையான நையாண்டி துள்ளியது. ஏலி மின்னும் பார்வையில் அவரை மோதினான். இப்படி உயரத்திலிருந்து அந்நிய மனிதர்களை பார்க்கிற பொழுதெல்லாம் பூச்சனுக்குள் பரவுகிற இனிமையான சந்தோஷம் இப்போதும் ஒரு இசையாக எழுகிறது. வெள்ளமாய் பெருக்கெடுத்தோடுகிற அந்த ஆனந்த பெருக்கு அவன் அனுபவித்தறிந்த எந்த இன்ப உணர்ச்சியை விடவும் மிக சிறந்ததாக உன்னதமானதாக அவனுக்கு தோன்றுகிறது. மாரியம்மாளுடன் கூடுகிற அந்த பொழுதின் சுகத்தை கூட சாதாரணமாக்கி விடுகிறது இந்த உயரப்பார்வை இன்பம். போன மாதம் தொழில்வெட்டுக்கு போய்விட்டு வந்த களைப்பில் சர்க்கார் போட்டு வைத்த பஞ்சாயத்து பெஞ்சில் உட்கார்ந்திருந்தான் பூச்சன். சம்பளம் வாங்க சக தொழிலாளி போயிருந்ததால் இவன் காத்திருந்தான். இதே சோலையப்ப நாடார் அங்கு வந்தார். யாரோ ஒருவர் வானத்தை நோட்டம் விட்டுவிட்டு சோலையப்ப நாடாரிடம் கேட்டார். ஏன் மேக்காத்து இப்படி அடிக்குதே? இந்த வருஷம் ஆடிப்பட்ட விதப்புக்கு மழை பெய்யாதோ? பூச்சனை குர்ரென்று பார்த்த நாடார், கீழே உட்காரக்கூடாது, தலைமையதான் ஏறி உட்காரம்னு எளிய ஜாதிக்கார பையெல்லாம் நினைக்கிற காலத்தில் மழை எப்படியா எட்டி பார்க்கும்? ஆடி பட்டத்துக்கும் பெய்யாது, மயிர் பட்டத்துக்கும் பெய்யாது. பூச்சனுக்கு இங்கிட்டு குத்தி அங்கிட்டு வாங்கியது போல் இருந்தது. மனுஷத்தனம் இல்லாத அந்த அடி அவனது உள் மனசில் கூட வலித்தது. அவமானத்தில் முகம் கருத்து போய் பெஞ்சிலிருந்து எழுந்து விட்டான். இந்த மாதிரி நெஞ்சின் அடியாளம் வரை காயப்படுத்தி ரணப்படுத்திய சம்பவங்கள் அவனுக்கு நிறைய நிகழ்ந்திருக்கின்றன. அப்போதெல்லாம் ஏற்பட்ட அந்த ஆழமான அவமான உணர்ச்சி கீழ்மைப்பட்ட தனது ஜாதியின் மீது பரிதாபமாக வெளிப்படவில்லை. சிந்தனையால் கீழ்மைப்பட்டு கிடக்கும் இந்த உயர் ஜாதி திமிரை காலில் கீழ் போட்டு மிதிக்க வேண்டும், மிதித்து துவைக்க வேண்டும், துவைத்து கொண்டே இப்போ எப்படி இருக்கு என்று கேட்க வேண்டும் என்ற கொதிப்பாகத்தான் அவனுள் ஜுவாலை விட்டு எரியும். அதே சோலையப்பனாரால் தான் தலைக்கு மேல் மட்டுமல்ல, இன்னும் உயரத்தில் பூச்சனை ஏற்றி வைத்து அவன் இடுகிற உத்தரவுகளை ஓடி ஓடி நிறைவேற்றி அவன் செய்கிற கண்டனங்களை கேலிகளை அசட்டு சிரிப்பால் தட்டி கழித்து கொண்டு பூச்சனுக்குள் ஆழத்தில் புதைந்து கிடந்த ஒரு உணர்வு, சமத்துவத்துக்காக இயங்குகிற மனித உணர்வு திருப்தியுடன் சிரித்து கொள்கிறது.
விரித்து பரப்பியிருந்த கம்பந்தட்டைகளை சரி செய்து கொண்டான். தட்டுப்பலகையால் சப்பென்று அரைந்து சைஸ் செய்து கொண்டான். கூரையின் உள்பக்கத்திருந்த தீக்கொளுத்தியிடம், யோ, ஆக்கையை பிடுமியா என்றான். வரட்டும் என்றான். கருவேல விளாரை உள்ளே சொருகினான் பூச்சன். உள்ளே வந்த ஆக்கையை இரண்டாக கிழித்து கொண்டே தீக்கொளுத்தி, பூச்சா, இறுக்கி விடு என்றான். இந்தா, இந்தா என்று சப்தங்களை பரஸ்பரம் எழுப்பியவாறு இறுக்கினர். கட்டிரும் என்று பூச்சன் சொன்னவுடன் ஆக்கை இழுத்து முறுக்கி மடக்கி விடப்பட்டது. பூச்சன் இடத்தை மாற்றி நின்று கொண்டான். நாடாரை பார்த்தான். அவர் வழுக்கையில் வியர்வை அரும்பி வெயிலில் ஜுவலித்தது. அவனுள் சந்தோஷ நதி பொங்கி பிரவகிக்க உதடுகள் சொன்னது, முதலாளி, நீலமுடி போடும். பெஞ்சு போட்ட பலகார கடைகளில் சாப்பிட போனாலும் இவர்களுக்கு தரையில்தான் இலை போடுவார்கள். அந்நிய மனிதர்களை அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும். ஊர் பெரிய மனிதர்கள் கூட்டம் நடக்கும். மற்ற ஜாதிகளின் பெரிய மனிதர்கள் திண்ணைகளில் உட்கார்ந்து இமைத்தாழ்த்தி பார்ப்பார்கள். புழுக்களை பார்ப்பதை போல ஒரு ஜாதியின் பிரமுகர் என்ற அந்தஸ்தோடு சென்றிருந்த போதிலும் கூட இவர்கள் தரையில்தான் உட்கார வேண்டும், அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும். நிலவை பார்ப்பது போல. மனசுக்குள் ஜுவாலை விட்டிருந்த நெருப்பு அவனுள் ஒரு வெறியை ஏற்படுத்தி இருந்தது. நரம்புகளை முறுக்கேற்றி இருந்தது. அந்த வெறி முடியின் குறுக்கு கட்டை அறுக்கிற வேகத்திலும் தட்டுப்பலகையால் அரைகிற சப்தத்திலும் வெளிப்பட்டது. நாடாரை எரிச்சலுடன் பார்த்தான். முடிய நேராக பார்த்து போடும், எத்தனை தரம் சொல்றது? இப்போது குரலில் கடுமை ஏறி இருந்தது. காலை வெயில் உஷ்ணம் கூடியிருந்தது. ஏறு பொழுது இளமதியத்திற்கு வந்துவிட்டது. குடித்த கம்மங்கஞ்சி போன இடம் தெரியவில்லை. வயிற்றில் பசியின் கூச்சல் கேட்டது. சூரிய கரணங்கள் கண்ணை கூசச் செய்தது. வழி அனுப்புகிற போது மாரியம்மாள் சொன்ன வார்த்தைகள் மனசுக்குள் ஒலித்தது. மசக்கம் கிசக்கம் வந்துடாம பார்த்துக்கோ, உன்னை வச்சுதான் என் ஆட்டம். வேறு வேலை தளத்தில் ஏற்கனவே 2-3 முறைகள் மயங்கி விழுந்து விட்டான். சோடாவை முகத்தில் அடித்தனர். வெங்காயத்தை வாயில் மென்று கொண்டே நாசியிலும் செவியிலும் ஊதினர். நெருப்பு சட்டியில் மிளகாய் வற்றலை போட்டு வாடை காட்டினர். தகவல் அறிந்து மாரியம்மாள் லபோதுவென்று நெஞ்சில் அரைந்து கொண்டு அழுது ஆர்ப்பரித்தாள். 4-5 நாட்கள் கழித்து கையில் 10 ரூபாயை வைத்து கொண்டு டாக்டரிடம் மாரியம்மாள் அழைத்து சென்றார். நிறைய விசாரித்தார். தொழிலை, சிகரெட்டு பழக்கத்தை, மயக்கம் வருகிற நேரத்தை, விதத்தை எல்லாம் விசாரித்தார். உடம்பை ரொம்ப நேரம் பரிசோதித்தார். ஒரு ஊசியை போட்டு 4-5 மாத்திரைகளும் தந்தார். இன்னொரு தடவை வர சொன்னார். எக்ஸ்ரே எடுத்து வர சொல்லி அதற்கும் சீட்டு எழுதி கொடுத்தார். போட்டோ எடுக்கணும் என்றவுடன் என்னவோ ஏதோ ஒன்று பயந்து போய் மாரியம்மாள் புலம்பி அழுதார். 50 ரூபாய்க்கு இந்த ஏலச்சரிக்கு எங்கே போவேன்? ஏலபாளைகளுக்கு வறுமையை தந்து வேடிக்கை பார்க்குற குருட்டு பய தெய்வம் நோயையும் ஒரு பங்காளியாக்கி வச்சு கூத்து பார்க்குதே. தெய்வத்தை திட்டி தீர்த்த மாரியம்மாள் தன் குல தெய்வத்துக்கு நேர்த்தி கடன் தான் போட்டு வைத்தாள். அவ்வளவுதான் முடிந்தது. போட்டாவும் எடுக்கவும் முடியவில்லை. டாக்டரும் போகவும் இயலவில்லை. எப்படி போக முடியும்? அன்னாடம் உழைக்கிறது அன்னன்னைக்கு வலிச்சு திங்க கூட எட்டியும் எட்டாமல் போகுது. தொட்டுக்கோ தொலைச்சிக்கோன்னு அனுதினமும் கழியிறப்ப டாக்டர்கிட்ட எதை வச்சுக்கிட்டு போகிறது? தர்மாஸ்பத்திரிக்கு போனால் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆள் இருக்காது. ஆள் இருந்தால் மருந்து இருக்காது. சரி பார்ப்போம். நோயில்லாத ஆள் பூமியில் யார் இருக்காங்க? அவங்க எல்லாம் செத்தா போகிறாங்க. விதி முடிஞ்சு வர்ற சாவை டாக்டர் மட்டும் நிறுத்திடுவாரா என்ன? இல்லாமையை ஈடுகட்டிய என்ன பிரமைகளில் நாளும் பொழுதும் நகர்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. என்ன பூச்சா, சாப்பிட்டுக்கிடுவோமா? நாடார் தான் கேட்டார். மனசுக்குள் வட்டமிட்ட நினைவுகளிலிருந்து விடுபட்ட பூச்சன், எல்லாம் ரெடியா? ஆச்சா? ஆச்சு, இறங்கு. ஏற்கனவே காப்பி குடிக்க ஒரு தடவை இறங்கி ஆகிவிட்டது. இப்பொழுது சாப்பாட்டுக்கு. அண்ணாந்து பொழுதை பார்த்தான். பார்க்க விடாமல் சூரியன் தகதகத்தது. மணி 1:30 இருக்கும். எல்லோரும் கால் கையை கழுவி துடைத்து கொண்டனர். உட்கார்ந்தனர். சோற்றில் ஆவி வந்து கொண்டிருந்தது. சாப்பிட்டு முடிப்பதற்குள் வியர்த்து கொட்டியது. கொதி வெயிலில் சுடு சோறு மழைக்கால கிணறுகளைப் போல உடம்பெல்லாம் நீர் கசிவெடுத்தது. உண்டு முடித்த திருப்தியில் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான் பூச்சன். அதன் புகை உள்ளே பிரவேசித்து ஒரு இனிமையான உணர்வை பரப்பியது. மறுபடியும் வேலை சிறகு கட்டி பறந்தது. வரி வரியாக வேய்ந்து கொண்டே உயரத்திற்கு போனான் பூச்சன். வேக வேகமாக உத்தரவுகளை பிறப்பித்தான். நீலமுடி வரட்டும். கட்டமுடி. பழசு போடும். ஆக்க. மளமளவென்று வேலை சாய்ந்து வீட்டுக்குள் இருட்டு பரவி கொண்டிருந்தது. இனி முகடுதான் பாக்கி. அதையும் முடித்துவிட்டால் இறங்கிவிடலாம். சூரியன் தங்க தகடாக மஞ்சளாக ஜுவலித்தது. உஷ்ணமில்லாத வெயிலாக இருந்தது. மேலடிவானம் முகம் முழுவதும் மஞ்சள் பூசி கொண்டது. சோலையப்ப நாடாரை தேடினான். முதலாளி, என்ன பூச்சா?
ஓடி வந்தார். முகடுக்கு தட்டக்கட்டு கட்டி வச்சிருக்கீங்களா? இருக்கு, போடுங்க, கொஞ்சம் எட்டி போடணும். உயரத்திலிருந்து அவரை பார்த்தான். மனசுக்குள் அதே குழந்தைத்தனமான சந்தோஷம், இனம் விளங்காத இன்ப பூரிப்பு. பெற்றோர்கள் ஒளித்து வைத்த பொருளை எட்டி எடுத்துவிட்ட குழந்தையின் குதூகல களிப்பு. நாடாரின் உடம்பெல்லாம் கரியாக இருந்தது. முதுகின் ஓடையில் வியர்வை நீர் பயணம். நாடார் மெல்ல மங்குவது போல் இருந்தது. கண்ணுக்குள் வியர்வை துளி வழிந்துவிட்டதோ? புறங்கையால் அவசரமாக துடைத்து கொண்டான். ஏதோ ஒரு ராட்சச கரம் இருதயத்துக்குள் இருந்த சதையை பற்றி பிசைவது போன்றதோர் படபடப்பு. நாடார் மீண்டும் மங்குகிறார். வெயில் நிறம் மாறி கருப்பாகிறது. காலூன்றி நிற்கிற கைமரத்தை யாரோ உருவதைப் போல ஒரு திகில். மனசு பயத்தில் அலறி துடிக்க, கண்ணுக்குள் அடர்ந்த இருட்டு கூட அசுர வேகத்தில் சுழல்வதைப் போல, இருதயம் வெடிக்கப் போவதைப் போல விம்மி விம்மி தனிய. சரி, நம்ம விதி முடிஞ்சு போச்சோ? எல்லாம் நிமிட நாளியில் நிகழ்ந்து விட்டது. கூரையில் உருண்டு வந்ததைத்தான் நாடார் பார்த்தார். அவருக்கு கையும் காலும் ஓடவில்லை. அதிர்ச்சியில் திகைத்து போனார். அலறக்கூட வாய் எழவில்லை. உருண்டு வந்த பூச்சன் குவிந்து கிடந்த கம்மந்தட்டை குவியலில் பொத்தென்று விழுந்தான். நாடாரின் அஜயோ அலறலில் தெருவே ஸ்தம்பித்து நின்றது. நாலா திசைகளிலிருந்து மனிதர்கள் பாய்ந்து வந்தனர். சோடா வாங்கிட்டு வா, சோடா வாங்கிட்டு வா, வத்தல் அள்ளிட்டு வா, வெங்காயத்தை கொண்டாயா, சண்முகம் ஆரஸ்பதி தைலம் வாங்கிட்டு ஓடுவா. பதறி துடித்த மனிதர்கள் அல்லோல கல்லோல பட்டனர். யாரும் உத்தரவுக்காக காத்திருக்காமல் ஆளுக்கு ஒரு வைத்தியத்தில் முனைந்தனர். எல்லா மனிதர்களும் பரபரத்து ஓடி சாடினர். ஜாதி மற்றும் சமூக தடைகளை கடந்து ஆழத்தில் கிடக்கும் மனிதர்களுக்குரிய கருணை உணர்ச்சி ஒரு புயலாக ரூபம் கொண்டு வீசி அடித்து அத்தனை மனிதர்களையும் ஒரே மனிதனாக்கி ஒரே பரபரப்பில் வேகத்தில் வேலையில் ஒந்தி தள்ளியது. சோலையப்ப நாடார் பதைத்து போய் கண்மூக்கு தெரியாத வெறி வேகத்தில் பரபரத்து கொண்டிருந்தார். சில நிமிஷங்கள் நத்தையாக நகர்ந்தன. பூச்சன் மெல்ல கண் விழித்தான். சுற்றி நின்ற மனிதர்களுக்கு அப்போதுதான் உயிர் வந்தது. 10 நாட்கள் ஓடிவிட்டது. பூச்சன் கிணறு வீட்டுக்கு ஆட்களை அனுப்பிவிட்டு கடப்பாறை முனைக்கு கூர்மை வைப்பதற்காக கொல்லுப்பற்றுக்கு கிளம்பி கொண்டிருந்தான். போலப்ப நாயக்கர் வந்தார். வாங்க சாமி என்று வரவேற்றான். ஆமாம் பூச்சா, என்ன சாமி இந்த பக்கம்? உன்னை தேடித்தான் வந்தேன். என்ன சாமி விஷயம்? நம்ம கூரை மேயனோ. வெள்ளிலிருந்து விடுபட்ட அம்பாக மாரியம்மாள் பாய்ந்து வந்தாள். சாமி, இவனை விட்டுருங்க. கூரை மேய்ச்சல்னா இந்த மனுஷனும் பறக்கத்தான் செய்வான். ஆனால் நாங்கள் இவனை பறி கொடுத்துட்டு வெம்பரப்பாக இருக்க முடியாது சாமி. ஏன் மாதிரி இப்படி பேசுகிற? போலப்ப நாயக்கர் திகைத்து போனார். கூரை மேய்தலுக்கு பறி கொடுத்தலுக்கு என்ன சம்பந்தம்? சோலையப்ப நாடார் வீட்டு கூரையிலிருந்து உருண்டு விழுந்த மறுநாள் வெள்ளாட்டை விற்று கொண்டு ஆஸ்பத்திரி சென்றது. டாக்டர் பரிசோதித்தது. எக்ஸ்ரேயை பார்த்துவிட்டு ஹார்ட் வீக் என்று கவலையோடு முணுமுணுத்து கொண்டது. தொழில் வருமானம் பற்றியெல்லாம் விசாரித்தது. ஊசி மருந்துகளுக்கும் டானிக்குகளுக்கும் எழுதி தந்தது. மயக்கம் எப்போ வரும்னு முன்கூட்டி சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கணும். அப்படியே வேலைக்கு போனாலும் தந்தரையிலே நின்று செய்கிற வேலைக்கு தான் போகணும். ஆனால் கண்டிப்பாக கூரை ஏறக்கூடாது. அது மாதிரி உயரத்தில் நின்று செய்கிற வேலைக்கு போனால் உயிருக்கே ஆபத்து என்று டாக்டர் கவலையோடும் கண்டிப்போடும் எச்சரித்தது. ஆதியோடு அந்தமாக மாரியம்மாள் தனக்குரிய பாஷையில் விவரித்தாள். அழுகையும் கேவலும் சொற்களுடன் போட்டி போட்டு கொண்டு பொங்கியது. பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த போலப்ப நாயக்கர், அப்போ சரி மாறி பூஜா, நான் வரேன் என்று தலையசித்து விட்டு புறப்பட்டார். அவருக்கு வருத்தமாக இருந்தது. மௌனத்தில் புதைந்து நின்ற பூச்சனுக்கு யோசனையாக இருந்தது. அவர் போவதையே பார்த்து கொண்டிருந்தான். எதையோ பறிகொடுத்தவனைப் போல் மனசு கிடந்து தவித்தது. அண்ணாந்து பார்த்தே பழகிவிட்ட அந்நிய மனிதர்களை உயரத்திலிருந்து பார்க்கிற அந்த உன்னதமான இன்ப உணர்வை நிரந்தரமாக இழந்துவிட வேண்டியதானா? அவனுக்கு சம்மதம் இல்லை. மாரியம்மாளுடன் கூடுகிற அந்த பொழுதின் சொர்க்க சுகத்தை விடவும் மிகச் சிறந்ததல்லவா? அவனை பொறுத்தவரை அது ஈடு இணையற்ற சந்தோஷம் அல்லவா? தெருவுக்கு வந்துவிட்ட போலப்ப நாயக்கர், சாமியோ சத்தம் கேட்டு திரும்பினார். பூச்சந்தான் ஓடி வந்தான். ஹோஹை ஹோஹைன்னு மூச்சு இறைத்தது. என்ன பூச்சா? நாளை திங்கக்கிழமை கூரையை தீண்டக்கூடாது. மறுநாளைக்கு கூரையை பிரிங்க. புதன்கிழமை வந்து மேய்ஞ்சி தரேன் சாமி. என்னமோ உசுருக்கே ஆபத்துன்னு. அது கிடக்கட்டும் சாமி. விதி முடிகிறதுன்னா கூரையில் தானே முடியும். நடந்து போகையில் கூட சாவு வந்து சேரும் சாமி. அதை விடுங்க, புதன்கிழமை நான் வரேன் சாமி. மாறி சத்தம் போடுதாளப்பா. அவளுக்கு என்ன தெரியும் சாமி? சொல்லிட்டா நிற்க மாட்டேன். சத்தியமாக வாரேன். நீங்கள் நம்பி கூரையை பிரிங்க சாமி.
கோலப்ப நாயக்கர் இனம் புரியாத திகைப்போடு சென்றார். ஆயினும் அவன் வர ஒப்புக்கொண்டதில் அவருக்கு மகிழ்ச்சி. பூச்சனும் சந்தோஷத்துடன் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். நன்றி, வணக்கம்.